Welcome to OpenMax book channel. ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்காங்க. அதே கதை தான், ஐஸ் கியூப் கதை தான். போன வாட்டி ஹெமிஸ்பியர் மேலே இருந்தது, இந்த வாட்டி மேலெலாம் எதுவும் கிடையாது. டிப்ரெஷன், கியூப் உள்ளே விட்டு எடுத்தது மட்டும் இருக்கு, அவ்வளோதான். ஒரு டிப்ரெஷன்னா பள்ளம் பள்ளம் மட்டும் உருவாயிருக்கு. ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷன் இஸ் கட் அவுட் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப் அ கியூபிக்கல் வுடன் பிளாக். கியூபு அதில் ஒரு ஃபேஸில் டிப்ரெஷன் உருவாயிருச்சு. such that diameter L of the hemisphere is equal to edge of the hemisphere. அப்படின்னா என்ன அர்த்தம்? diameter of the hemisphere is equal to edge of the cube என்ன அர்த்தம்? எல்லா எட்ஜையும் அந்த ஹெமிஸ்பியர் வந்து டச் பண்ணுது. ஒரு நிமிஷம் படமாக போட்டுக்கிட்டேன். போன சம் இதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் தி லார்ஜஸ்ட் டயமீட்டர் பாசிபிள்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ இதான் டாப் ஃபேஸ் ஆஃப் தி கியூப்னு வச்சுக்கோங்க. கியூபாய்டு மாதிரி வரைஞ்சிருக்கேன், பட் கியூப்னு அசீம் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு டிப்ரெஷன் இருக்குது, பள்ளமாக இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு பள்ளம் மாதிரி உருவாயிருக்கு அப்படின்னா இதுதான் லென்த்து, மேக்ஸிமம் பாசிபிள் லென்த் ஆஃப் தி கியூப். இதோட டயமீட்டரும் இது தாங்கிறாங்க. லென்த்து தான், இதுவும் எல்லுனா அதுவும் எல்லுங்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் பவுண்ட்ரிஸ் எல்லாம் டச் பண்ணுது. லென்த் ஆஃப் தி எட்ஜ் ஆஃப் தி கியூப் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் தி ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க. புரியுதா? போன சம்மும் இதே தான், கரெக்டா? அதே தான் போன சம்மும். வாட் இஸ் தி மேக்ஸிமம் டயமீட்டர் பாசிபிள்னா எட்ஜ் அப்படின்னு சொன்னோமா, சைட் ஆஃப் தி கியூப்னு. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே டிட்டர்மைன் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரிமைனிங் சாலிட். போன கதையே தான். நீங்கள்லாம் இப்போது பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னா முதல்ல 6 ஃபேஸ் ஆஃப் தி கியூப், கரெக்டா? அதில் ஒரு ஃபேஸில் மட்டும் ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ அதில் தேவையான ஏரியாலாம் கழிக்கணும். ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ அந்த ஹெமிஸ்பியரை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், கரெக்டா? சிஎஸ்ஏ சிஎஸ்ஏ போடணும். ஆனால் அதோட பேஸ் வந்து சர்க்குலர் பேஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை கழிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிளை கழிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே சம் தான். ஆனால் இங்கே என்ன ஒரு சின்ன சேஞ்சுனா, சைடு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எல் ஸ்கொயர் இங்கே. ஸோ மைனஸ் ப்ளஸ் 2πr ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர்னா ப்ளஸ் πr ஸ்கொயர். அகைன் ஆர் என்னன்னு சொல்லலாம், அவ்வளோதான். சூப்பர். L/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன வருது? 6l ஸ்கொயர் ப்ளஸ் πl ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வருமா? ஸோ இதுலேருந்து இதை என்ன காமனாக எடுக்கலாம்? எல் ஸ்கொயர் எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. எல்சிஎம் எடுத்தேன்னா 24l ஸ்கொயர் ப்ளஸ் πl ஸ்கொயர், கரெக்டாக? நான் எல் ஸ்கொயர் பை 4 வெளியே எடுத்துறேன். ஸோ விச் இஸ் 24 ப்ளஸ் π, கரெக்டாக? சாரி, பை. இதுக்கு சென்டிமீட்டரா மீட்டரா எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம சிம்பிளாக ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது போடணும் கண்டிப்பாக, சரியா?